இல்லை இப்போ நம்ம மாவட்டத்தில் பரவாமல் இருக்குது நடவடிக்கை இது பார்க்கலாம் அது வரைக்கும் டெங்கு மற்றும் டெங்கு காய்ச்சலை தடுப்பதற்கு நம்முடைய வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம். தினம் எந்தெந்த பகுதிகளில் டெங்கு பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் இருக்கிறார்களா அவர்கள் என்பதை அறிக்கையாக பெற்று அவர்களுடைய ஹெல்த் எப்படி இருக்கிறது என்பதையும் தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருக்கிறோம். அதே போல் நம்முடைய அந்த டெங்கு பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிற பகுதிகளில் தொடர்ந்து டெங்கு கண்ட்ரோல் மெஷர்ஸ் ஃபாகிங் ஆக இருந்தாலும் சரி வேறு நடவடிக்கைகளும் தொடர்ந்து மேற்கொண்டு செய்து கொண்டிருக்கிறோம். ஆமாம், இல்லை குளோரினேஷன் நாங்கள் டிடி ஹெல்த் மூலமாக நம்முடைய ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் பல்வேறு பகுதிகளில் ஓஹெச்டி போர்வெல் ஆகியவற்றில் உள்ள தண்ணீர் உடைய தன்மை எப்படி இருக்கிறது என்று ஆய்வு செய்து எங்களுக்கு அறிக்கை சமர்ப்பிக்கிறார்கள். அதில் குளோரினேஷன் எப்படி இருக்கிறது என்பதை அவர்கள் கொடுக்கிற அறிக்கையின் அடிப்படையில் திங்கட்கிழமைகளில் அனைத்து பிடிஓக்களுக்கு அதை தெரிவித்து நாங்கள் குளோரினேஷன் ஒவ்வொரு ஓஹெச்டியில் இருக்கிற குளோரினேஷன் லெவலை தொடர்ந்து கண்காணிக்கிறோம். எது கண்காணிக்கிறதுக்கா? இல்லை, எங்ககிட்ட அறிக்கை வருது. நாங்கள் வாரந்தோறும் ஒரு 100 சாம்பிளாவது எடுக்க சொல்லி கேட்குறோம். டிடி ஹெல்த்தில் அவங்க எடுத்து கொடுக்குறாங்க. அதனோட ஆய்வு அறிக்கை வருது. கிங் இன்ஸ்டியூட்லேருந்து எங்களுக்கு ரிப்போர்ட் வருது. அதை பார்த்து எந்த பகுதிகளில் குளோரினேஷன் கம்மியாக இருக்கோ அதை உடனடியாக சொல்லி குளோரினேஷன் செய்ய சொல்லி தொடர்ந்து கண்காணிச்சு. டெங்கு கொசு பணியாளர்கள் இதே பணியில் இருக்காங்களா இல்லை மாநகராட்சியில் தான் வரி வசூலில் அவங்க இல்லை, இப்போ என்னென்னா மார்ச் மாதம் வந்துடுச்சு. நமக்கு ஃபெப்ரவரிக்கு அப்புறமே ஃபெப்ரவரியில் 30 கேஸ் கிட்ட தான் ரிப்போர்ட்டாக இருந்தது. இப்போ மார்ச்சில் அதை விட குறைந்து இருக்கிறது. இருந்தாலும் அவர்களை வேறு பணிக்கு நாங்கள் டைவர்ட் பண்ணக்கூடாது என்பதை தெளிவாக தெரிவித்தோம்.